வாழை மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் ஹாட்ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. மாரி சார் நீங்கள் படம் பார்க்கணும்னு சொன்னார். படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பொதுவாக என்னன்னா, எனக்கு ராம் சார், டைரக்டர் ராம் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நண்பர். ப்ளஸ் அவரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய படம். ஸோ அவர் சொல்லிட்டு இருப்பாரு மாதிரி அவரை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள். அவருடைய இந்த வளர்ச்சி உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கமர்ஷியலான படங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் எடுக்கிறவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீமா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்காது. பட் அவர் தொடர்ந்து அவருடைய படம் மூலியமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கேட்டர் பண்ற மாதிரி படங்களை கொடுக்கறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்ணனா இருக்கட்டும், லாஸ்டா வந்த மாமன்னனா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். நிறைய பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. இந்த படம் வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிம் தான். பட் அதுக்குள்ள ஒரு அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு, அவ்வளோ பெயின் இருக்கு. பிளஸ் எனக்கு என்னன்னா, இந்த படம் அவருடைய ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு படத்தோட கதையை பத்தி நான் பெருசா பேச வேணாம்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு டெக்னிக்கலி பிரில்லியண்டான ஃபிலிம். சினிமா நேசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். மியூசிக்கா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், நடிச்சிருக்கிற அந்த 2 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் பிளஸ் கலையரசன், நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். ஒரு நடிக்கிறோன்ற மாதிரியா எந்த விதமான ஒரு ஆக்டிங்லாம் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிளஸ் அட் த சேம் டைம் கமர்ஷியலா நம்மளுக்கு போர் அடிக்காம என்கேஜிங்கா வச்சுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் மேலும் மேலும் எல்லா படத்துலையுமே அதை சக்சஸ் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், ஒன்று ரொம்ப இந்த சைடில் எடுத்துருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ணி பண்ற ஒரு விஷயம் ரொம்ப அருமையா இருக்குன்னு. இந்த படத்தை பத்தி நான் பேசுறத நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஃபீல் வரும். ஏன்னா என்னால டீட்டெயில்டா படத்துக்குள்ள போய் சில விஷயங்கள் பேச முடியல. ஸோ அது